ஆதிசங்கரருக்கு 4 சீடர்கள். பத்மபாதர், ஹஸ்தாமலகர், தோடகர், சுரேஸ்வரர் என்று. இதிலே பத்மபாதர் நரசிம்மமூர்த்தியை தியானம் செய்பவர். அவரை நேரில் தரிசனம் காண வேண்டும் என்று மிகுந்த ஆவல் அவருக்கு ஏற்பட்டது. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு காட்டுக்குள்ள அமர்ந்து தியானம் செய்யலாம்னு புறப்படுறாரு. காட்டுக்குள்ள அமர்ந்து தியானம் செய்யும் பொழுது ஒரு வேடன் வந்து கேட்கிறானா, ஐயா நீங்கள் எதற்காக தியானம் செய்கிறீர்கள், எதற்காக தவம் செய்கிறீர்கள் அப்படின்னு கேட்கும் பொழுது பத்மபாதர் சொல்கிறாராம், ஐயா நான் நரசிம்மமூர்த்தியை நேரில் காண வேண்டும், அதற்காக இந்த தவத்தை செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாராம். அப்போது இவர் கேட்குறானா வேடன், அது எப்படி இருக்கும் ஐயா, நரசிம்மம்னு சொல்கிறீங்க இல்லையா அது அப்படின்னு கேட்கும் பொழுது இவர் சொல்கிறாராம், ஐயா அதற்கு முகம் மாத்திரம் சிங்கம் மாதிரி இருக்கும், கழுத்துக்கு கீழே மனித உருவம் அப்படின்னு சொல்கிறாராம். அப்போது வேடன் கேட்குறான், அப்படிப்பட்ட ஒரு மிருகத்தை நான் பார்த்ததே கிடையாதே அப்படின்னு. ஆனால் பத்மபாதருக்கு இவன் தொந்தரவு செய்கிறான், இவனை நம்ம விரட்டி விட்டால் போதும்னு நினச்சிக்கிட்டு என்ன சொல்கிறாரு, அப்பா அப்படி ஒரு மிருகம் கிடைச்சா நீ கொண்டு வா, இப்போ கிளம்பு அப்படின்னு அவனை துரத்தி விட்டுடுறாராம். இவர் தியானத்தில் அமர்ந்துடுறாராம். இப்போ வேடன் என்ன பண்ணுறான், ஐயா நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இன்றைக்கு சாயங்காலம் 6 மணிக்குள்ளே அந்த நரசிம்மத்தை பிடித்து கொண்டு வந்து உங்கள் முன்னாடி நிறுத்துகிறேன் அப்படின்னு ஒரு சவால் வச்சுட்டு புறப்பட்டு போயிடுறானா. ஆனால் அவன் என்ன பண்ணுறான், அந்த நேரம் முதற்கொண்டு சாப்பிடுவதும் கிடையாது, தூங்குவதும் கிடையாது. சதா அவன் என்ன பண்ணுறான், சொல்கிறாரு இல்லையா இந்த ஒரு பெரிய முனிவர், அந்த நரசிம்மம் எப்படி இருக்கும்னு தெரியலையேன்னு தேடுறானா. காட்டில் இண்டி இடுக்கு விடாமல். ஆனால் எந்த இடத்துலையும் அவன் தேடினா அந்த நரசிம்மம் தென்படவில்லையாம். இப்போ மாலை நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது. அவன் என்ன பண்ணுறான் வேடன், நம்மளால் கண்டுபிடிக்க முடியல இல்லையா, நாம் எதுக்கு இந்த உயிரை வச்சுக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு என்ன பண்ணுறானா, தன்னுடைய கையில் வச்சுக்கிட்டு இருக்கிற கத்தியை கொண்டு கழுத்தை அறிய முற்படுகிறானாம். அப்போது நரசிம்மமூர்த்தி என்ன பண்ணுறாரு, அங்கே பிரசன்னமாகிறார். அதை பார்த்த உடனே வேடனுக்கு சந்தோஷம், விட்டா இது ஓடிடும் அப்படின்னு என்ன பண்ணுறானா, அவன் காட்டுக்கொடிகளால் அந்த நரசிம்மத்தை கட்டி விடுகிறானாம். இப்போ இழுத்துக்கிட்டு வரானா வேடன். இப்போது பத்மபாதன் முன்னாடி வந்து நின்றுக்கிட்டு சொல்கிறானா, ஐயா நீங்கள் கேட்டீங்கல்ல நரசிம்மம், அது இதுவா, கொஞ்சம் கண்ணை திறந்து பாருங்கள்லாம் அப்படின்னு. இவர் கண்ணை திறந்து பார்க்கிறாரு. ஆனால் நரசிம்மருடைய தரிசனம் அவருக்கு கிடைக்கவில்லை. வெறும் காட்டுக்கொடிகள் மட்டும் அந்தரத்திலே தென்படுகின்றன. அதனால் அவர் கேட்கிறாராம், ஐயா நீங்கள் பொய் சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது, ஐயா இதுதான் இங்கே நின்றுக்கிட்டு இருக்க தெரியலையா உங்களுக்கு அப்படின்னு. அப்போது அசரீரியாக சொல்கிறாராம் நரசிம்மமூர்த்தி, ஐயா நான் வந்திருப்பது உண்மைதான் அப்படின்னு சொல்லும் பொழுது பத்மபாதருக்கு ரொம்பவும் கவலையாக போய்விட்டதான். ஏன்னா நாம் எவ்வளவு தியானம் செய்கிறோம், மூலமந்திரம் சொல்கிறோம், நமக்கு தென்படவில்லையே இந்த காட்சி அப்படின்னு கேட்கும் பொழுது நரசிம்மர் சொல்கிறாராம், அவன் என்ன பண்ணுறான், அர்ப்பணிப்பு உணர்வோட சாப்பிடாமல் தூங்காமல் ஒரே சிந்தனையோடு என்னை நினைத்து கொண்டிருக்கிறான் அல்லவா, நான் கிடைக்கலன்னா உயிரை விடவும் தயாராகிட்டான் இல்லையா, அந்த பக்திக்கு கிடைத்த பரிசு அப்படின்னு சொல்கிறாராம் நரசிம்மமூர்த்தி.